முதலில் வர்சி அகாடமி அவர்களுக்கு பள்ளியின் சார்பில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் நிர்மலா நிகவாணி, பண்டாசிவரம் தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியர். இப்பாடலை உருவாக்குவதற்கு நோக்கம், நமது பள்ளி தற்போது 1 ஆகஸ்ட் 2022 ஆண்டில் துவங்கப்பட்டது. 7 ஆண்டுகளே ஆகியுள்ளன. எனவே இப்பாடல் சரஸ்வதியை அடிப்படையாக கொண்டு கருப்பொருளை கொண்டு இப்பாடலை நாம் உருவாக்கியுள்ளோம். இப்பாடல் அனைவருக்கும் பிடிக்கும் என நம்புகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் நிர்மலா கிருஷ்ண பிள்ளை, நிர்வாக பிரிவு துணை தலைமை ஆசிரியர். இந்த பாடல் வரிகள் நம் பண்டாசிவரம் தமிழ் பள்ளி பாடல் வரிகள் மாணவர்களிடையே இருக்க வேண்டிய அனைத்து பண்பு நலன்களையும் ஒருங்கே இணைக்கப்பட்ட ஒரு பாடல். மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் வகுப்பில் புது புது பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வரிகள் அந்த பாடலில் அருமையாக புகுத்தப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்களிடையே ஒழுக்கம், நட்பு, நேர்மை, உயர்வு, சாதனை, வெற்றி இது போன்ற வரிகளும் மிக அற்புதமாக இணைக்கப்பட்டுள்ளது. இந்த பாடலை பாடும் போதே நம்மிடையே ஒரு சந்தோஷமும் பெருமிதமும் ஏற்படும். தமிழ் பள்ளி பெயரை போற்றிடுவோம். பண்டாசிரியலாம் தமிழ் பள்ளி பெயர் சொல்லுவோம். தமிழ் பள்ளியே நம் தேர்வு. பண்டாசிரியலாம் தமிழ் பள்ளி உங்கள் தேர்வு. வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி. தலைவர்கள் சொன்ன வழி நாம் நடப்போம். பண்டாசிரியலாம் தமிழ் பள்ளி பெயர் சொல்வோம். தமிழ் பள்ளி பெயர் சொல்வோம். முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. அனைவருக்கும் எனது வணக்கம். முதற்கண் எனது கருத்தை பதிவு செய்ய வாய்ப்பளித்தமைக்கு ஏற்பாட்டு குழுவிற்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே வேளையில் இது போன்ற சிறப்பான ஒரு போட்டியினை ஏற்பாடு செய்த ஏற்பாட்டு குழுவிற்கு எனது வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம் என்னவென்றால், இது போன்ற போட்டிகள் நடத்துவதன் மூலம் ஆசிரியர்கள் தமது செயற்கை நுண்ணறிவு ஆளுமை திறனில் தடம் பதிக்க ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதில் ஐயமில்லை. மேலும் இந்த பள்ளி பாடலானது மிகவும் எளிய முறையில் ஆழமான கருத்துடன் வடிவமைத்துள்ளது என்று கூறினால் அதுவும் மிகையாகாது. ஆகவே இவ்வேளையில் இன்னொரு கருத்தினையும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். என்னவென்றால், ஆசிரியருக்கு வழங்கப்பட்ட இவ்வாய்ப்பு அடுத்த முறை மாணவர்களுக்கு வழங்கப்பட்டால் மாணவர்களும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு சிறப்பாக செயல்பட அது ஒரு வாய்ப்பாக அமையும் என்பது எனது ஆழமான கருத்து. மீண்டும் ஒரு முறை, தமிழ் பள்ளியே நமது தேர்வு. பண்டாசிவரம் தமிழ் பள்ளியின் பாடலே உங்கள் தேர்வு. நன்றி. வெற்றி கொடி நாட்டிடுவோம். வள்ளுவன் குரல் பாடி வாழ்ந்துயர்வோம். மனமே இல்லை என்று உரைத்திடுவோம். வணக்கம். வியாஸ் அகாடமி ஏற்பாட்டில் நடத்தப்படும் தமிழ் பள்ளிகளுக்கான காணொலி போட்டியானது மிகவும் பயனுள்ள ஒரு போட்டியாகும். இப்போட்டியானது தமிழ் பள்ளிகளை நாடளவு மட்டுமல்லாது உலகளவில் பிரசித்தி பெற செய்யும் என்பது வெள்ளிடைமலை. தமிழ் பள்ளியே நமது தேர்வு. பண்டாசிவரம் பாடல் காணொலியே உங்களது தேர்வு. நன்றி, வணக்கம். வணக்கம். நான் செபஸ்டியம்மா செல்வன், பண்டாசிவரம் தமிழ் பள்ளியில் கருவூலம் வழிய பொறுப்பாசிரியர். இந்த பள்ளி பாடல் காணொலி போட்டியை ஏற்பாடு செய்த வியாசி அகாடமிக்கு எனது நன்றிகளும் வாழ்த்துக்களும். முதலில் நமது பள்ளி இந்த பாடல் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட ஒரு பாடல். இந்த பாடலை நான் ஒரு காணொலியாக உருவாக்கம் செய்வதற்கு என்னை தேர்ந்தெடுத்த எனது பள்ளி நிர்வாகத்திற்கு எனக்கு நன்றி. இந்த காணொலி உருவாக்கம் செய்யும் பொழுது நான் சில கிராபிக்ஸ், டிரான்சிஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இப்ப பரவலாக பேசுறது இந்த ஏஐ, இந்த தொழில்நுட்பத்தெல்லாம் கொண்டுதான் நான் உருவாக்கினேன்.
இந்த உருவாக்கம் நான் நிறைய கத்துக்கிட்டேன். இது இனி வரும் காலங்களில் இம்மாதிரி ஒரு போட்டி புதியதாக வரும் ஆசிரியர்களுக்கு ஒரு ஊக்குவிப்பதாக இருக்கும். அதனால போட்டி இன்னும் நிறைய தரப்பினர் எடுத்து செல்வது இன்னும் சிறப்பாக இருக்கும். தமிழ் பள்ளியே நமது தேர்வு. பண்டார் தமிழ் பள்ளி பேரை போற்றிடுவோம் என்று நமது பள்ளியின் பேர் நாம் பாடல் எங்கள் பள்ளிக்கே உரிய பாடல். எங்கள் பள்ளிக்கு மட்டுமே தெரிந்த ஒரு பாடலாக இருந்த இப்பாடல் தற்பொழுது மலேசியா முழுவதும் அனைவரின் நாவிலும் முணுமுணுக்க வைத்த வியாசி அகாடமி அவர்களுக்கு மீண்டும் என் நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே தமிழ் பள்ளியே என் தேர்வு, பாண்டார் சிரியாலாம் பாடலே உங்களின் தேர்வு. நன்றி, வணக்கம். வழி நாம் நடப்போம். பண்டார் சரியெல்லாம்